ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ்ரவேலர்கள் அசீரியாவுக்கு சிறைப்படுத்திட்டு போகப்படுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் யெரொபெயாம் அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகி 41 வருஷம் சமாரியாவிலே ராஜ்யபாரம் பண்றார். இவரும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்றார். யெரொபெயாம் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் சகரியா அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகி 6 மாதம் ராஜ்யபாரம் பண்றார். இவரும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்றார். இப்படி கர்த்தர் யெகூவுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரியே அவருக்கு அப்புறம் அவரோட 4 தலைமுறையினர் இஸ்ரவேலிலே ராஜாவா இருந்தாங்க. இதுக்கப்புறமா சல்லூம் அப்படிங்கிற ஒருத்தர் சகரியாவுக்கு விரோதமா எழும்பி அவர் கொன்று போட்டு அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். சல்லூம்க்கு அப்புறம் மெனாகேம் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். மெனாகேம்க்கு அப்புறம் அவரோட மகன் பெக்காகியா அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகி 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்றார். பெக்காகியாவோட சேர்வைக்காரன் பெக்கா இவருக்கு விரோதமா எழும்பி அவர் கொன்று போட்டு அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். பெக்காவுக்கு அப்புறம் ஓசையா அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். இவர் தான் இஸ்ரவேல் தேசத்தோட கடைசி ராஜா. இஸ்ரவேல் தேசத்துல மொத்தமா 19 ராஜாக்கள் எழும்பினாங்க. இந்த 19 ராஜாக்களுமே யெரொபெயாமின் பாவ வழிகளிலே நடந்து கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியங்களையும் செய்றாங்க. கர்த்தர் எத்தனையோ வாட்டி அவங்கள தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரித்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க கர்த்தரை தேடாம விக்கிரகங்களை வணங்கி பொல்லாத வழிகளிலே நடந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்க மேல கோபம் அடைந்து ஒரேடியா அவங்களை இஸ்ரவேல் தேசத்துல இருந்து துரத்தி விடுறார். அசீரியாவின் ராஜா சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமா வந்து ஓசையா ராஜாவை சிறைப்பிடித்து சமாரியாவை 3 வருஷம் முற்றுகை போட்டு அதுக்கப்புறம் ஓசையா ராஜாவோட 9வது வருஷத்துல அவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேரை மட்டும் தேசத்துல விட்டுக்கிட்டு மீதி எல்லா ஜனங்களையும் சிறைப்படுத்தி அவங்கள அசீரியாவுக்கு கொண்டு போய் கோசை நதி ஓரமான ஆலாக், ஆபோர், மேதியரின் பட்டணங்கள்ல குடியேற்றார். அதோட அசீரியா ராஜா பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமாத், செப்பர்யாய் மாதிரியான தேசங்கள்ல இருந்து ஜனங்களை இஸ்ரவேலுக்கு வர பண்ணி அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலா சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றார். இப்படி இஸ்ரவேலர்கள் அசீரியாவிலேயோ வேற அந்நிய ஜனங்கள் சமாரியாவிலேயோ மாற்றி குடியேற்றப்படுறாங்க. கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கும் போது அங்க இருந்த கானானியர்களை துரத்தினதுக்கான காரணமும் அவங்களோட விக்கிரக ஆராதனை தான். இன்னைக்கு அதே காரணத்தினால கர்த்தர் இஸ்ரவேலர்களையும் துரத்தி அடித்தார். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த முதல் 2 கற்பனைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டா இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் வெறுக்கிற காரியம் இந்த விக்கிரக ஆராதனை. ஏன்னா வேதாகமம் தெளிவா சொல்லுது, இந்த முழு உலகத்துக்குமே ஒரே தேவன் தான். அவர் தான் அண்ட சராசங்களையும் சிருஷ்டித்தார். அவர் தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். அவரே பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். ஆனா அவர் ஆசையா சிருஷ்டித்த மனிதன் சிருஷ்டிகரை மறந்து அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள கர்த்தரின் படைப்புகளோட ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினான். மனிதன் உண்டாக்கினது வெறும் விக்கிரகங்கள் தான். அந்த விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலை மட்டும்தான். அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது, அதோட தொண்டையால சத்தமிடக்கூட முடியாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள்னு சங்கீதம் 115 வாசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நிறைய பொய்யான மதங்களும் பொய்யான தெய்வங்களும் மனிதர்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. நம்மை படைத்த தேவனை தவிர வேற எல்லா தெய்வங்களுமே பொய் தான். அப்படி எந்த தெய்வங்களும் கிடையாது. ஆனா சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். அவன் யாரை எப்படி விழுங்கலாம்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான்னு 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். மனிதன் ஒரு பொய்யான தெய்வத்தையோ இல்ல ஒரு மதத்தையோ உண்டாக்கும் போது என்னதான் அப்படி ஒரு பொய்யான கடவுள் இல்லைன்னாலும் சாத்தான் அந்த விக்கிரகங்கள் மூலமா ஆள் மாறாட்டம் செய்து அந்த விக்கிரகங்கள் மூலமா கிரியையும் செய்வான். சாத்தானாலையும் சில அற்புதங்களை செய்ய முடியும். சாத்தானும் ஒளியின் தூதனோட வேஷத்தை தரித்து கொள்வான்னு 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கிறோம். மோசே பார்வோனுக்கு முன்பாக அடையாளங்களை செய்தப்போ அங்க இந்த மந்திரவாதிகளாலையும் சில அடையாளங்களை செய்ய முடிந்தது. இன்னைக்கும் சாத்தான் சில பொய்யான அற்புதங்களை செய்து மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். தேவனை அறியாதவர்கள் ஆராதிக்கிறது, பலியிடுறதெல்லாம் தேவனுக்கு இல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். நீங்க பேய்களுடைய ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லைன்னு பவுல் 1 கொரிந்தியர் 10:20 சொல்றார். மனிதன் ஒரு பொய்யான கடவுளை வணங்கும் போது அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிசாசுகள் கிட்டே அவங்களோட விசுவாசத்தை உறுதியளிக்கிறாங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறே தேவன் இல்லை. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்னு ஏசாயா 42:8 கர்த்தர் தெளிவா சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட வாழ்க்கையில யாரை வணங்குறீங்க? ஒரு மனிதனும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்பி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்கிறதே அவரோட வாஞ்சியா இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.